குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். மகாலட்சுமி தேவியைப் பற்றி நாம் அனைவரும் கண்டிப்பாக அறிந்திருப்போம். இந்த காணொளியில் மகாலட்சுமி தேவியைப் பற்றிய 100 தகவல்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். இவற்றில் சில தகவல்கள் நீங்கள் அறிந்தது என்றாலும் பல தகவல்கள் நீங்கள் அறியாததாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வாருங்கள், காணொளிக்குள் போகலாம். 51 ஸ்ரீ மகாலட்சுமிக்கு 2 ரூபங்கள் உண்டு. ஒன்று ஸ்ரீதேவி என்ற லட்சுமி, மற்றொன்று பூதேவி என்ற பூமி தேவி வடிவம். 52 லட்சுமி தேவி வைகுண்டத்தில் ரமாதேவி, சொர்க்கத்தில் சொர்க்கலட்சுமி, பாதாள உலகில் நாகலட்சுமியாக இருக்கிறாள். அவள் ராஜாக்களிடம் ராஜலட்சுமியாகவும் விளங்குகின்றாள். விலங்குகளிடத்தில் சோம லட்சுமியாகவும் புண்ணியவான்களிடம் பிரீத்தி லட்சுமியாகவும் இருக்கிறாள். 53 திருமால் கோவில்களில் பகவானுடைய மார்பில் உள்ள லட்சுமிக்கு யோகலட்சுமி என்றும், இருபக்கமும் உள்ள தாயாருக்கு போகலட்சுமி என்றும், தனிச்சன்னதியில் அருள் புரிபவளுக்கு வீரலட்சுமி என்றும் பெயர். 54 லட்சுமி மாதுளம் கனியிலிருந்து உதித்ததால் மாதுளங்கி என்றும், பத்மாசனால் வளர்க்கப்பட்டதால் பத்மா என்றும், அக்னி குண்டத்தில் வாசம் செய்ததால் அக்னி கற்பை என்றும், இரத்தின வடிவம் எடுத்ததால் இரத்தினாவதி என்றும், ஜனக மகாராஜனுக்கு மகளானதால் ஜானகி என்றும், பூமிக்குள்ளே கலப்பையின் நுனியிலிருந்து வெளியேற்றப்பட்டமையால் சீதை என்றும், பார்க்கடலிலிருந்து தோன்றியதால் ஸ்ரீ என்றும் போற்றப்படுகிறாள். 55 தீபாவளி தினத்தன்று லட்சுமியை கொண்டாடுவதால் மகாலட்சுமியின் பேரருளை பரிபூரணமாக பெறலாம். 56 சாஞ்சி ஸ்தூபத்தில் ஒரு கம்பத்திலும் சாரநாத் தோரணத்திலும் யானைகளுடைய திருமகள் உருவங்களைக் காணலாம். 57 பல்லவர் காலத்துச் சிற்பங்களில் கஜலட்சுமியை காண முடியும். கஜலட்சுமியின் உருவங்கள் 2 மாமல்லபுரத்தில் உள்ளது. 58 திருக்குறுங்குடியில் கோபுர முகப்பின் நடுவில் அபூர்வமான செதுக்கு வேலைப்பாடு அமைந்த கஜலட்சுமியை பார்க்கலாம். 59 சீல கிரந்தம் எனும் புத்த நூல் மகாலட்சுமி வழிபாட்டினை விளக்குகிறது. 60 கிபி முதல் அல்லது 2ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த குஷாணர்களின் சிற்ப வடிவத்தில் செந்நிற கல்லாலான சற்று சிதைந்த லட்சுமியின் உருவம் ஒன்று டில்லி அருங்காட்சியகத்தில் உள்ளது. 61 ஜைனர்கள் மகாலட்சுமியை ஜீவஜகத்தின் தென்புறத்து பாதியை காக்கும் தேவதைகளில் ஒருத்தியாக பாவிக்கின்றனர். 62 மகாலட்சுமி வடிவங்கள் எவ்வாறு அமைய வேண்டுமென லட்சண கிரந்தங்கள் உள்ளன. அம்சுபேதாகமத்தின்படி திருமகள் தாமரையில் வீற்றிருப்பாள். 63 வராக அவதாரத்தில் திருமால் பூமியை தோண்டிவிட்டு தம் சிரமத்தை மறந்திருக்க திருமகளை தம் தொடை மீது நிறுத்தி இன்பமடைகிறார். மாமல்லபுரத்தில் இவ்வமைப்புடைய சிலை உள்ளது. 64 பில்லர்கள் எனும் தொல்குடியினரின் தெய்வம் லட்சுமியே. 65 தென்னாட்டில் மாலர் என்ற வகுப்பினர் 6 கலயங்களை அடுக்கி அவற்றை திருமகளாக பாவித்து கும்பிடுகின்றனர். 66 குஜராத்தில் லட்சுமி பூஜை ஒரு விசேஷ நிகழ்ச்சியாகும். அவர்கள் வழிபடும் லட்சுமியின் கையில் வீணை இருக்கும். 67 மகாராஷ்டிரத்தில் உழவர்கள் லட்சுமியை பயிர் வளத்தைக் காட்டும் தேவதையாக கருதுகிறார்கள். ஒரு மரத்தின் கீழ் 5 கற்களை நிறுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கோதுமை மாப்படையல் சாத்துவர். மாலை பொழுது இளங்கதிர்களை கொய்து வீட்டுக்குக் கொண்டு வருவார்கள். அத்துடன் துணியில் மறைத்த ஒரு விளக்கினையும் ஏந்தி வருவர். அதுவே அவர்களுடைய லட்சுமி. 68 ராஜஸ்தானில் லட்சுமியை அன்னபூரணியாக வழிபடுகின்றனர். தானியம் அளக்கும் காரி என்ற மரக்காலை லட்சுமி வடிவமாக அமைத்து தாமரை பூக்களால் அலங்கரித்து அவர்கள் வழிபடுவது உண்டு. 69 இந்தோசீனாவிலும் திருமகளின் வழிபாடு உள்ளது. அவள் தலையில் முத்துக் கிரீடமும் கைகளில் வளையல்களும் அணிந்திருப்பாள். மேற்புற கைகளில் சங்கு சக்கரம் இருக்கும். நாகக்குடை பூண்டிருப்பாள். 70 கோஜாகர பூர்ணிமை விரதம் வங்காளிகளிடையே நிலவும் லட்சுமி பூஜையாகும். 71
லட்சுமி பூஜை செய்யும்போது நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டும். 72 வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். 73 லட்சுமி வழிபாட்டால் நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல் நலம் உண்டாகும். 74 வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும். 75 8 விதமான செல்வங்களை தருவதுடன் தாலி பாக்கியத்தையும் வரலட்சுமி வழங்குகிறாள். இதனால்தான் மணமான பெண்கள் மகாலட்சுமியைப் போற்ற வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளுகின்றனர். இத்துடன் பாகம் 3 நிறைவு பெற்றது. பாகம் 4 கூடிய விரைவில் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.